ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஹா vlogs. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கல் கோவிலில் கொடுக்குற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்துடலாம். தேவையான அளவு நெய். இன்றைக்கி நான் 1.5 கப் அரிசி, பச்சரிசி, அப்புறமா 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா மிளகு, சீரகம் தாளிக்கிறதுக்கு. அப்புறமா தாளிக்கும் போது மிளகு சீரகத்தோடு நம்ம இஞ்சியும் போடுவோம். ஸோ இஞ்சியை நான் கட் பண்ணி லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி. சில பேர் கொத்தமல்லி போட மாட்டாங்க, ஆனால் நான் போடுவேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள். இன்றைக்கி நான் இந்த கப்பில் தாங்க 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி, அண்ட் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக 2 கப்ஸ் ஆகுது இல்லைங்களா? 1.5 கப் அரிசி அண்ட் 1/2 கப் பருப்பு. ஸோ இது 1:3 ரேஷியோ தான். நீங்கள் பொங்கலுக்கு தண்ணி அதை ஊற்றணும். ஸோ 2 கப்ஸ்ன்றதால 6 கப்ஸ் நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் 6 கப்ஸ் வாட்டர் ஊற்றிட்டேன். ஸோ இதை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சால்ட் ஆட் பண்ணிட்ட உடனே இதில் நம்ம 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெய்யோட ஸ்மெல்லாம் அப்போ தான் நல்லா அந்த வேகும்போது இதுக்குள்ளே இறங்கும். நெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது டோட்டலாக 3 விசில் வந்த உடனே நம்ம இதை திறந்து பார்த்துக்கலாம். இப்போது இது 3 விசில் வந்துருச்சு. இதை நம்ம கீழே எடுத்து வைக்கலாம். ஏன்னா இது ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினவுன்னு தான் நம்ம இதை திறந்து பார்க்கணும். இப்போது விசில் சுத்தமாக அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்படி ஓப்பன் பண்ணி இதை நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஆனால் நெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக வெண்பொங்கல் மாதிரி இருக்கும். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம இதில் மிளகு, சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது மிளகும் சீரகமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதோட வாசனையும் நல்லா வருது. இப்போ நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு அதில் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு நம்ம இதில் உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பொங்கலில் போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சதில் நம்ம வெண்பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தாளித்து கொட்டினதை கலந்து விட்டுடலாம் நல்லா. ஸோ நீங்கள் இப்போ தேவைப்பட்டதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீ மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல ஸ்மெல் கொடுக்கும் இது. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வெண்பொங்கலை டேஸ்ட் பண்ணிடலாம்.
இதை வந்து நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு சட்னி பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதோடு தான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதுக்கு கத்திரிக்காய் அந்த குழம்பு வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து சாம்பாரும் வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு முந்திரி வந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க. அந்த நெய்யோட ஸ்மெல், மிளகோட ஸ்மெல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. எப்பயுமே வந்து பொங்கல் சாப்பிடும்போது மிளகு வந்து தூக்கி கீழே போட்டுருவீங்க, அதை செய்யாதீங்க. மிளகு சாப்பிடுங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே இதுதான் நீங்கள் நம்ம விஹா வ்ளாக்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.